சார் வணக்கம். ஓகே சார், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன சார் டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து இப்போ இப்போ மார்க்கெட்டோட பெரிய அன்சர்டனிட்டி, பெரிய ஃபால் பார்க்குறோம். அதோட ரீசன்ஸ் என்ன அப்டேட், ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இதில் என்ன எதிர்பார்க்கலாம், நம்மளோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கணுன்றதான் இன்னைக்கு பார்க்குறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது இப்போ எல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசனே இந்த டேரிஃப் வார்னு போயிட்டு இருக்கிறது தாங்க. ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வார் இருக்கிறதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து 34% அவங்க போட்டிருக்காங்க. அவர் எப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த எந்த ட்ரேடு அவங்க அவங்க மற்ற கண்ட்ரி எப்படி டேரிஃப் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறாருங்க. அதான் கான்செப்ட். அப்போ நம்ம பாருங்க, இந்தியா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட இதுக்கெல்லாம் வந்து ஒரு 52% கிட்ட அவங்களோட கூட்ஸுக்கு போடுறோம். அவரு ரெசிப்ரோக்கலாக நமக்கு வந்து ஒரு 26% போட்டிருக்காரு. ஸோ இந்த சார்ட்ல நீங்க பாருங்க இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. இதை கம்பேர் பண்ணும்போது சைனா, தாய்வான், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான டேரிஃப் ரீஜனில் தான் இருக்காங்க. அது கம்பேரிட்டிவ்லி நம்ம கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் தான் இருக்கோன்ற நான். அந்த அளவுக்கு ஒரு நம்ம வந்து இப்போ இருக்குது, டேமேஜ் இருக்குது, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டர்ன்றது தாங்க. அடுத்தது இப்போ நம்ம அதுதான் நம்ம இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோன்றது பார்க்கறதுக்குங்க. அடுத்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து சிம்பிளிஃபையா என்னன்னா சார், நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, இல்லை ட்ரேட் வார் மாதிரி ஆகுமான்றதெல்லாம் இருக்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரேடு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்க 3 மெயின் ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா இப்போ ட்ரேட் டீல்ஸ் நம்ம யூஎஸ் கூட வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு $500 பில்லியன் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. பை 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும், ட்ரேடுங்க இன்க்ரீஸ் பண்ணணுங்களா, அதாவது யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்குறது. அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ், அதாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து மோர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கலாம். அதே மாதிரி எனர்ஜி பர்ச்சேசஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பை வந்து ஒரு இந்த சுச்சுவேஷனை இன்னும் ஒர்சன் ஆக்காம எந்த அளவுக்கு பெட்டர் பண்ணலான்ற மாதிரி இந்தியா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸா மற்ற கண்ட்ரிஸ் கூட யுஏஇ, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் நேஷன்ஸ் கூடவும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரி ரொம்ப டிபெண்ட் பண்ணாம மற்ற கண்ட்ரிஸ் கூடவும் நம்மளோட பார்ட்னர்ஷிப், ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வச்சோம்னா நமக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, பெட்டர்மெண்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குன்றதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுவும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்றதுங்க மோட்டார் சைக்கிள்ஸ் இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட்டுக்குங்க. ஸோ அந்த ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன நம்ம வந்து இந்தியாவோட ஸ்டெப்ஸுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுங்க. அடுத்தது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சார், ஸ்டில் பொசிஷன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட், அதாவது மற்ற கண்ட்ரிக்கு நம்ம வந்து டேரிஃப், இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்ன சார், நம்மளோட பிஸ்னஸ் மற்ற கண்ட்ரிக்கு நம்மளோட பொருள் போகிறதுல டேரிஃப் உள்ள தானே அஃபெக்ட் ஆகுறது இல்லைங்களா. ஆனால் உள்நாட்டிலேயே நம்ம டொமஸ்டிக்காகவே பிஸ்னஸ்ல எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. அதனால அது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட சர்வீசஸ் ஸ்ட்ராங், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த கால் சென்டர், டெக் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த டேரிஃபில் வந்து அஃபெக்ட் ஆகாதுங்க. ஐடி கம்பெனி அஃபெக்ட் ஆகுதுன்னா இன்டைரக்டாங்க, அதாவது எப்படின்னா நம்ம வந்து பொருள் அங்கே கொடுக்கல இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸில் தானே போகுது. இன்டைரக்டாக எப்படின்னா அந்த யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமி அவங்களோட ஸ்லோ டவுனில் அவங்க வந்து ப்ராப்ளமில் அஃபெக்ட் ஆகும்போது அதோட எஃபெக்ட் நமக்கு வரும், டைரெக்டாக கிடையாதுன்றது தான் சொல்ல வரேன். அதுக்கடுத்தது எலக்ட்ரானிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டர் அட்வான்டேஜ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, வியட்நாமுக்குலாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் டேரிஃப் இன்னும் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த எலக்ட்ரானிக் அட்வான்டேஜும் நமக்கு இருக்குன்ற இந்தியாவுக்கு. இந்த மாதிரி டைம்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவுக்கு ஸ்டில் அவைலபிள். அதை தான் நம்ம சொல்ல வர்றதுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நீங்கள் பாருங்கள், மற்ற கண்ட்ரி எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியாதுங்க. அதாவது சைனாவோ இல்லை மற்ற கண்ட்ரீஸில் வந்து ரீடாலியேட் பண்ணுறது இல்லை வந்து ட்ரேட் வார் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. வேற இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமாக போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறாங்க. வில்லிங் டு ஒர்க் டுகெதர் இல்லைங்களா அவங்க கூட. ஸோ அதுக்கான டீல்ஸ்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ ரிஸ்க் இந்த டைமில் நம்ம இந்தியாவுக்குன்னு என்ன நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்லோடவுன் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஒரு எஃபெக்ட் யூஎஸ்ல நடக்குதுன்னா அது குளோபலி அதோட எஃபெக்ட் ரிப்பிள் எஃபெக்ட் தெரியும், நமக்கு எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்தியாவும் அஃபெக்ட் ஆகுங்க, அதில் நமக்கு இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் யார் யாரெல்லாம் அதை வந்து ரீடாலியேட் பண்ணுறாங்க, அது வந்து ட்ரேட் வார் மாதிரி அடுத்தது போகுமான்றது பார்க்கணுங்க. ஏன்னா அதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லைங்களா. அதில் அதே மாதிரி மார்க்கெட்டோட ஃபியரும் இருக்கு இல்லைங்களா, அன்சர்டனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து என்ன யாருக்கு எந்த கம்பெனிக்கு எந்த பிஸ்னஸுக்கு என்ன நடக்கும்ன்றது ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் இருக்கும் போதுங்க, இந்த அன்சர்டனிட்டியில் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது யூஎஸ் எக்கனாமியும் தாங்க பெருசாக.
ஆனா அதோட எஃபெக்ட் நமக்கு மத்த இதுலயும் நமக்கு தெரியுங்க. ஸோ அதுல நமக்கு வந்து ரிஸ்க் நம்ம இந்தியன் சைட்ல நம்ம பார்க்கலாம் அதோட எஃபெக்ட். ஏன்னா அங்க வெளியில மத்த கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆனாங்கன்னா நமக்கும் அந்த ஒரு இது இருக்கும்ன்றது தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டில் மிட் ஸ்மால்ல இந்த கரெக்ஷன் நடந்தா கூட நம்ம ஒன்றும் இதுல கிடையாது, ப்ரீமியம்ல தான் இருக்குங்க. அதனால இப்போ டைரக்டா நம்ம மிட் கேப் ஃபண்டும் ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்க்க வேண்டாம். லார்ஜ் கேப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. அடுத்த சார்ட்டை பாருங்க. மியூச்சுவல் ஃபண்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம ரியாலிட்டி அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் எதனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டினியூ பண்ணணும்ன்றதுங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக் பாருங்க, 10% விழுந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 14.7% தான். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47.5% தான். அதாவது அதிக பர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கம்மியாக விழுந்தது சொல்றேன். அதே மாதிரி 10லேருந்து 25% விழுந்தது நீங்க பாருங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து 34.8%. அதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாருங்க 52%ங்க. அந்த 10%ல இருந்து 20% விழுந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா. அதே வந்து 25%ல இருந்து 50% விழுந்த ரேஞ்ச் பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதிகமா விழுந்ததெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான். அதே 50% மேல விழுந்ததும் பாருங்க 7% கிட்ட இருக்கு. அப்போ இதுலயே நம்ம இந்த சார்ட்லயே நம்ம தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓரளவுக்கு டைவர்சிஃபைடு ரிஸ்க் பெட்டர் பொசிஷன்ல தான் இருக்கும்ட்டுங்க. இன் ரியாலிட்டி நீங்க வந்து பாருங்கன்னா ஃபண்ட் வைஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. இதுல வந்து அதிகமா விழுந்தது வந்து பாருங்க அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்கேன் நான். சாம்கோ ஃப்ளெக்ஸி கேப் ஜஸ்ட் டாப் 10-11 ஃபண்ட்ஸ் அப்படி எடுத்து வந்திருக்கேன். அதுல ஹையஸ்ட் வந்து சாம்கோ ஃப்ளெக்ஸி கேப் விழுந்ததுங்க 24.5%ங்க. அதுக்கப்புறம் என்ஜே ஃப்ளெக்ஸி கேப் 23%, ஸ்ரீராம் ஃப்ளெக்ஸி கேப் 18.9, குவாண்ட் பாருங்க 18.5. ஓகேங்களா. அப்புறம் ஐசிஐசி ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்கன்னா 17%, ஐசிஐசி வந்து 15%ங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னாலும் ஹெச்எஸ்பிசி தான் அதிகமா 21% விழுந்திருக்கு. மஹிந்திரா மனுலைஃப் வந்து 20% விழுந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது எல்ஐசி வந்து 20%. இது மூணும். ஆதித்ய பிர்லா ஸ்மால் கேப் வந்து 19.5. இந்த பிராங்க்லின் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 19.4%. பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் 19% தாங்க. அப்படியே குவாண்ட், பரோடா இதெல்லாம் 19. அடுத்து ஜேஎம் ஸ்மால் கேப் 18.9, அதுவும் ஆல்மோஸ்ட் 19 தாங்க. டாடா ஸ்மால் கேப்பும் நியர்லி 18.79%, 19% தாங்க. ஆல்மோஸ்ட் 19% விழுந்திருக்குங்க. மிட் கேப்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து ஹெச்எஸ்பிசி மிட் கேப் தாங்க 19.7, அதாவது 20% வச்சுக்கலாம். குவாண்ட் மிட் கேப் அரௌண்ட் 20%, 19.65. மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் 19.2ங்க 19% விழுந்திருக்கு. டாரஸ் மிட் கேப் 18, பந்தன் மிட் கேப் 17% விழுந்திருக்கு. இதுல கனரா ரோபேக்கோ மிராய் அசெட் மிட் கேப் வந்து 16.8, கனரா ரோபேக்கோ 16%, அப்புறம் எல்ஐசி வந்து 15.6% விழுந்திருக்குங்க. லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி எடுத்து பாருங்க. இதுலயும் ஹெச்எஸ்பிசி தான் அதிகமா இருக்கு 19.3, மோதிலால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் 18.2ங்க, குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் 17.6% விழுந்திருக்கு. அதுல மிராய் அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இதை பாத்தீங்கன்னா 13.6. மல்டி கேப்ல என்ன ஸ்டேட்டஸ்னு பாருங்க. குவாண்ட் ஆக்டிவ் தான் இப்போ ஹையஸ்டா விழுந்திருக்குங்க. மல்டி கேப்ல 20% விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐடிஐ மிட் கேப் மல்டி கேப் வந்து 17.45%. டிஎஸ்பி மல்டி கேப் 16.3. எடல்வீஸ் பார்த்தீங்கன்னா 14.75%. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் 14.7%ங்க. மஹிந்திரா மனுலைஃப் மல்டி கேப் 14, யூனியன் மல்டி கேப் 14%ங்க. லார்ஜ் கேப்போட ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்கு வந்து குவாண்ட் லார்ஜ் கேப் 16% விழுந்திருக்கு. ஜேஎம் லார்ஜ் கேப் 15%. அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் 14, க்ரோ வந்து 13.8. அதுக்கு அடுத்தது கீழே பந்தன் லார்ஜ் கேப் பாருங்க 12%. எடல்வேஸ் லார்ஜ் கேப் வந்து 11.9, அதாவது நியர்லி 12% விழுந்திருக்குங்க. ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டில் பாருங்க மோதிலால் 25, ஃபோக்கஸ்ட் 25 25%, 25.8, 26% கிட்ட விழுந்திருக்கு. ஹையஸ்ட்டுங்க இது. ஏன்னா ஃபோக்கஸ்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட் இல்லைங்களா அது. அதுக்கு அடுத்தது குவாண்ட் வந்து கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல தான் 18%ங்க. பரோடா பிஎன்பி பரிபாஸ் ஃபோக்கஸ்ட் 16%. டாடா ஃபோக்கஸ்ட் பார்த்தீங்கன்னா 15.4. பிராங்க்லின் இந்தியா ஃபோக்கஸ் ஈக்விட்டி 14%, பந்தன் ஃபோக்கஸ்டு 13.6%, ஜேஎம் ஃபோக்கஸ்டு 13.6, கோட்டக் ஃபோக்கஸ்டு 13% விழுந்திருக்குங்க. இது நீங்க என்னென்ன எவ்வளோ விழுந்திருக்குன்றத பார்க்கறதுங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வருவேன்னா, இப்போ நம்ம ஆஸ் இன்வெஸ்டர் என்ன பார்க்கணும்னா, இதுலேயே நமக்கு வந்து கிளியர் கட்டு தெரிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணும் போதுங்க
இப்ப நமக்கு நியூஸா நமக்கு தெரிய வந்துட்டு நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு டூ லேட்டா இருக்கும்ன்ற நான். அதே மாதிரி ஒரு சிலதுக்கு வந்து ஸ்டாக்ஸுக்கு வந்து ஃபியூச்சரே இல்லைன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னாலும் அது நமக்கு வந்து லாஸ் தாங்க. இதே வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபண்ட் மேனேஜர் அவங்க பெரிய பிராண்டட் ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும், அவங்களுக்குலாம் முன்னாடியே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம பெட்டர் ஹேண்ட்ஸ்ல இருப்போன்றது சொல்லி விரும்புறேன் நான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ன்றது இது மாதிரி பாஸ்ட்ல நம்ம நிறைய பார்த்தாச்சுங்க சார். இந்த மாதிரி டைம்ல தான் முக்கியமா நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கணும் மார்க்கெட்லங்க. வாலட்டிலிட்டியை பத்தி பயம் இருக்கக்கூடாது. மூணாவது வந்து டைவர்சிஃபை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. நீங்க வந்து லார்ஜ், மிட், ஸ்மால், மல்டி கேப் அந்த மாதிரி பெட்டர். இன்னும் கேட்டீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்துச்சுன்னா நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பெட்டர், உங்களுக்கு டிரா டவுன் ஓவராலா போர்ட்ஃபோலியோட டிரா டவுன் கம்மியா இருக்குங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சார். நம்ம வந்து என்னன்னா பெட்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மிங்கன்ற. ஏன்னா லாஸ்ட் 3-4 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறுற மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை வந்து போட்டுட்டே இருப்பீங்க. ஓகேங்களா சார்? அது எஸ்ஐபி கூட பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா எல்லாரும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து ரியாலிட்டியில நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஏறிட்டு இருக்க மார்க்கெட், அதாவது இப்ப நீங்க ஏறிட்டு இருக்குது நீங்க போடுறீங்க, அடுத்தது நீங்க ரிட்டர்ன் பாத்துட்டே இருக்கீங்கன்னா அந்த டைம்ல உங்ககிட்ட பெரிய லம்சமா இருந்தா நீங்க வந்து எஸ்ஐபி மாதிரி பண்ண தேவையில்லைங்க. சிஸ்டமேட்டிக்கா அப்படியே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஆக்சுவலா இறங்குற மார்க்கெட்ல தான் எஸ்ஐபி ஒர்க் பெட்டரா ஒர்க் பண்ணும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா ஏறுற மார்க்கெட்ல லம்சம் பெட்டருங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட லம்சம் எல்லார்கிட்டையும் இருக்காது இல்லைங்களா. கண்டிப்பா சார். அப்ப வந்து மந்த்லி சேலரியை டிபெண்ட் பண்ணிட்டு அந்த மந்த் ஆன் மந்த் சேலரியில அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. இறங்குற மார்க்கெட்ல தான் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பாட்டம் போதோ அதுக்கப்புறம் நான் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறோங்க. அதை சேர்த்து வச்சு வாங்குறதுன்றது நடக்காதுங்க ஒண்ணு. ஓகேங்களா? இறங்க இறங்க நீங்க வாங்குனீங்கன்னா எப்படி ஏற ஏற வாங்குறீங்களா, அதுல நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லாதது கூட இங்க ஆக்சுவலா வந்து நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு இறங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இறங்கும், எந்த அளவுக்கு பாட்டம் போகுன்றது தெரியாது, எப்ப ரிவர்ஸ் ஆகுன்றது தெரியாது. நம்ம வந்து 1 or 2 months நம்ம வெயிட் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த நீங்க 1 or 2 months நீங்க நடக்கும் போது அது நடுவுலயே வந்து 1 monthலயே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாவே நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க வந்து கண்டினியூவா உங்களோட எஸ்ஐபி இருந்தா போலாம். இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆனா வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா தான், அதுலயும் நம்ம பேஷண்டா நம்ம இருக்கிறோம்னா தான் நம்ம ஆக்சுவலா இந்த இதுல ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியுங்க. ஆனா வந்து நமக்கு நெக்ஸ்ட் 6 months 1 yearக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஈக்விட்டி ரிலேட்டட் ஒரு பர்சன்டேஜ் கூட ஈக்விட்டி ரிலேட்டட் இதுல இருக்கக்கூடாதுங்க. அப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா நம்மளே ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல பேங்க்ல போகும்போது 1 year எஃப்டியா 3 year எஃப்டியா 5 year அப்ப நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா, ஓரளவுக்கு எஃப்டில வந்து பெட்டர் ரிட்டர்ன் எனக்கு வந்து 4 வருஷம் போட்டா எனக்கு 5 வருஷம் போட்டேன்னா எனக்கு பெட்டர் வருதுன்ற மாதிரி. அப்ப அதுல கான்செப்ட் மாதிரி இதுல வந்து எனக்கு வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த பணம் தேவையில்லை, 5 வருஷத்துக்கு தேவையில்லைன்ற மாதிரி கோலுக்கு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க சார். இது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்றதுக்கான சரியான வாய்ப்புங்க. இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் எந்தெந்த ஃபண்ட் இப்போ நம்ம எல்லா கேட்டகரியிலையும் நம்ம ஃபாலோ பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பாருங்க, நீங்க வந்து எத்தனை ஃபண்ட் வச்சிருக்கீங்களோ அது எத்தனை ஃபண்ட்ல வந்து எதெல்லாம் கொஞ்சம் ஒரு லாங் டேர்மாவே நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க, அது ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் நான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வியூவர்ஸுக்கும் நம்ம என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கிற ஃபண்ட்ல டவுட்டா இருக்குது, இந்த ஃபண்டோட இது அனாலிசிஸ் பண்ணணும், இது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னா எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு நம்ம வந்து ஃபர்தர் ஃபியூச்சர் வீடியோல அதுல எந்த ஃபண்ட் நம்ம வந்து ஒரு ஃபண்டா கூட எடுத்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சார். சார் இப்போ நீங்க டவுன் அப் டு 10%ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 14.7% வரைக்கும் விழுந்திருக்குங்களா? ஆமா, இண்டிவிஜுவல் இல்லைங்க, அதாவது விழுந்தது அந்த ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து 10%க்குள்ள விழுந்த ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா 14.7% தான். ஓகே ஓகே சார். இது வந்து 47%. மியூச்சுவல் ஃபண்ட் 10% அவ்வளவு 47% அந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10%க்குள்ள தான் விழுந்திருக்குங்க. ஓகே, புரியுது சார், புரியுது. 10ல இருந்து 20% நீங்க எடுத்துட்டீங்கன்னா 10ல இருந்து 25% எடுத்துட்டீங்கன்னா இது 34.8% ஸ்டாக்ஸ் விழுந்திருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 52% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. அதாவது 10ல இருந்து 25% விழுந்த ரேஞ்சில். ஓகேங்களா? அதாவது 25%ல இருந்து 50% டவுன் அந்த ரேஞ்சில் பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸே கிடையாதுங்கன்ற. அதுல உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பாருங்க இதுல அதிகமா இருக்கு 42%. இப்போ உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு அந்த ஒரு 42%னா பாத்துங்க, நியர்லி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 25%ல 50% விழுந்திருந்தா பெரிய அடி இல்லைங்களா போர்ட்ஃபோலியோல. கண்டிப்பா சார். இப்ப நீங்க அந்த 25 வரைக்குமே மியூச்சுவல் ஃபண்டே தாங்க முடியாது. இப்போ நார்மலா இன்வெஸ்டர்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல விழுந்ததே வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சொல்றேன்.
இதே வந்து சீசன்ட் இன்வெஸ்டரா இருக்கவங்களுக்கு வந்து பெட்டரா அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி என்னன்றது தெரியும், அவங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் இருக்கும், இந்த மாதிரி டைம்ல தான் கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்க தான் ரிட்டர்ன்ஸ் இன்னும் பார்ப்பாங்கன்ற நான் இது இப்படிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஆக்சுவலா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு மெத்தட், ஒன்னு டைரக்டா நீங்க ஸ்டாக் போலாம், ஆனா ஸ்டாக்ல டைரக்ட் ஹேண்ட்லிங்ன்றது எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துடும் ஒன்னு. ரெண்டாவது வந்து அந்த ஸ்டாக்குக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, இப்போ ரெசிப்ரோகல் டாரிஃப் போட்டாரு, அப்ப அந்த செக்டாருக்கு வந்து என்ன ஃபியூச்சர் இருக்கு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த அட்வான்டேஜ் வெளியில இருக்கவங்க எல்லாம் எடுத்துருவாங்கன்ற நான், நமக்கு லாஸ்டா தான் தெரிய வரும். அதனால பெட்டர் வந்து அந்தந்த ஃபீல்டு அந்தந்த எக்ஸ்பர்ட் கிட்ட விட்டுட்டோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும் பெட்டரா இருக்குங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்றோம், இந்த டார்கெட் அமௌண்ட் என்ன நான் செட் பண்ணியாச்சு, நான் இவ்வளவு பர்சன்டேஜ் நான் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் எனக்கு இந்த பணம் வந்து இந்த வருஷத்துல தேவைப்படுதுன்னு போது ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி டெட்டுக்கு மாத்தறதுலாம் பண்ண முடியும் இல்லைங்களா. இதே நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இருந்து வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ல ஏன்னா நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக் எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அதுல எந்த ஸ்டாக் அதிகமா கொடுத்துருக்கு, அதுல இருந்து நீங்க பணத்தை எப்படி எடுக்க போறீங்க, சிஸ்டமேட்டிக்காவா ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி எடுப்பீங்க, ஹேண்ட்லிங் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும்ன்ற மியூச்சுவல் கண்டிப்பா ஃபண்ட். சார். ஓகே சார். ஓகே ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க ஓகே சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார், அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம், அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.